இவன் எப்ப குடியை நிறுத்துவான்? எப்பதான் இவன் பழையபடி மாறுவான்னு எவ்வளவு எதிர்பார்த்தாலும் நடக்க மாட்டேங்குது. வேற ஊருக்கு போனா அவனுக்குள்ள மாற்றம் வரும்னு இவனை இங்க கூட்டிட்டு வந்தோம். ஆனா அவனுக்குள்ள மாற்றம் வரல. கடவுளே, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்ல. இவரு குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனதுனால ரொம்ப பெரிய ஆபத்தாயிடுச்சு. சரியான நேரத்துல அந்த பொண்ணு மட்டும் வரலனா இன்னைக்கு நீங்க இவரை உயிரோட பார்த்திருக்கவே முடியாது. நீங்க ஏதாவது தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட சொல்லுங்க. நான் போயிட்டு வரேன். கவலைப்படாதீங்க, ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. நான் போயிட்டு வரேம்மா. அம்மா. கண்ணா அர்ஜுன், எந்திரிச்சிட்டியாப்பா? இப்ப எப்படிப்பா இருக்கு? பரவாயில்லம்மா. அர்ஜுன், உன்னை காப்பாத்தி நீ எனக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சது இந்த பொண்ணுதான்ப்பா. ஏதாவது பணத்தை கொடுத்து அனுப்புங்க. ஒரு நிமிஷம். பணத்தை கொடுத்து இப்ப என்கிட்ட இருந்து என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்க? பணத்தை கொடுத்து உங்க உயிரை வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல உங்க அம்மா கூட இருக்க உங்களோட பாசத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லன்னா இப்ப இந்த வீட்ல இருக்க சந்தோஷத்தை நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? பணத்தை கொடுத்து நீங்க வசதியானவர்னு காமிக்கிறீங்களா? மனிதாபிமானமா நான் செஞ்ச காரியத்துக்கு பணத்தை கொடுத்து என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? இல்ல அந்த பணத்தால நீங்க செஞ்ச தவிர மூடி மறைக்கலான்னு பாக்குறீங்களா? நூறு பூஜை பண்ண கூட கிடைக்காத பலன் ஒரு வார்த்தையில கிடைக்கும்னு சொல்லுவாங்கம்மா. நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தையால அவனுக்குள்ள இவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்கு. அவனை காப்பாத்தி யாருமே செய்யாத காரியத்தை செஞ்சிருக்கம்மா. இப்ப நீ அவனை மாத்திட்ட. இதுக்கு நாங்க உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். உனக்கு எந்த விதத்துல நன்றி தெரிவிக்கிறதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுமா. அது சரி, நீ யாருமா? எங்க இருந்து வந்திருக்க? உன் வீடு எங்கம்மா இருக்கு? சொல்லுமா, யாரு நீ? எங்க வந்திருக்க? நான் விட தெரியாத ஒரு கேள்விக்குறி. பாதையிலேயே அறந்து போன ஒரு காத்தாடினா. இதுக்கு மேல உங்ககிட்ட என்னால எதுவும் சொல்ல முடியாது. என்கிட்ட எதையும் கேட்காதீங்க. நான் கிளம்புறேம்மா. நில்லுமா. நீ பேசுறதெல்லாம் கேட்கும்போது உனக்கு யாருமே இல்லைன்னு தெரியுது. தனியா இந்த பச்சை குழந்தையோட எங்க போயிருப்ப? எப்படி வாழ்வ? வாழ்க்கையில ஏகப்பட்ட திருப்பங்களை ஏற்படுத்தின அந்த கடவுள் இதுக்கும் நிச்சயம் ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுத்திருப்பாரு. அவர் எந்த வழியில போக சொல்றாரோ அந்த வழியில போவேன். அவர் எப்படி வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாலும் நான் அதுக்கேத்த மாதிரி வாழ்வேன். ஏன்னா எனக்கு வேற வழி இல்ல. என் பையன் உயிரை காப்பாத்திருக்க, அவனுக்குள்ள மாற்றத்தையும் கொண்டு வந்திருக்க. இவ்வளவு உதவி செஞ்ச உன்ன உன் வழியை பார்த்துக்கிட்டு போன்னு என்னால சொல்ல முடியாது.
பெரியய்யா ஃபோன் பண்றாரு. எடுத்து பேசுங்க. ஹலோ சார், சொல்லுங்க சார். பாஸ்கர், எது எப்படியோ உன்னால எங்க வீட்ல லக்ஷ்மி தேவி அடியெடுத்து வச்சிருக்காயா. அவ எங்க வீட்டுக்குள்ள வந்ததும் எங்க எல்லாருக்கும் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. அதனால மித்ரா அந்த குழந்தைக்கு பேர் வச்சு தத்தெடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். நீயும் உன் மனைவியும் நாளைக்கு கிளம்பி இங்க வந்துருங்க. தத்தெடுக்க போறாரா? ஏன், எதுக்காக சார்? அந்த குழந்தை ஒன்றும் அனாதை கிடையாது. அவளுக்கு ஒரு அம்மா இருக்கா. அந்த குழந்தையோட அம்மா என்னைக்காவது ஒரு நாள் வந்து என் குழந்தை எங்கன்னு கேப்பா. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை மேல எதுக்கு சார் இவ்வளவு பாசம் வைக்கிறீங்க? எனக்கு தெரியும் பாஸ்கர், அவளுக்கு ஒரு அம்மா இருக்கா. ஆனா அவ எப்போ வருவா, எப்போ அவ குழந்தைய கூட்டிட்டு போவான்னு யாருக்கும் தெரியாது. அது வரைக்கும் அந்த குழந்தைய அனாதை மாதிரி வளர்க்கறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் மித்ரா குழந்தைய தத்தெடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். நாளைக்கு நீங்க கிளம்பி வந்துருங்க, சரியா? வச்சிடுறேன். என்னம்மா இது? அவங்க குழந்தைய தத்தெடுக்க போறாங்களா? நான் தான் சொன்னேன்லங்க, அந்த குழந்தை அங்கதான் வளரணும்னு எழுதி இருக்கு. அதனாலதான் இந்த விஷயத்துல எவ்வளவு திருப்பம் ஏற்பட்டாலும் கடைசியில அவ அந்த வீட்டுக்கு போயிருக்கா. பாஸ்கரு, பாஸ்கரு, ஆ, என்ன மாணிக்கம் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? உன் வீட்ல ஒரு கர்ப்பிணி பொண்ணு இருந்துச்சுல்ல, ஆமா. அந்த பொண்ணை நான் பக்கத்துல இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல பார்த்தேன். என்ன, நீங்க சொல்றது உண்மைதானா? ஆமா பாஸ்கரு, அந்த பொண்ணு தான் எனக்கு நல்லா தெரியுமே. அப்படின்னா சரி சுதா, நான் உடனே போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. அம்மா, நீங்க ஊருக்கு போக தயாராயிட்டீங்கல்ல? சரிங்கம்மா, இதெல்லாம் நான் எடுத்துட்டு போய் கார்ல வச்சிடுறேன். நீங்க வந்துருங்கம்மா. அம்மா லக்ஷ்மி, ம். இனிமே நீ கூட எங்க கூட டெல்லியில தான் இருக்க போற. பழைய நினைவுகள் உனக்குள்ள வந்துச்சுன்னா, நடந்து முடிஞ்ச விஷயம் உன்னை அழ வச்சதுன்னா, அது எல்லாத்தையும் எங்கேயே மறந்துட்டு எங்க கூட டெல்லிக்கு வந்துரு. அங்க உன் புது வாழ்க்கைய ஆரம்பி, சரியா?